இதுல இந்த மாதிரி அவளை ஏதாவது சொல்லி அவளை இது பண்ணி விட்டுடாதீங்க. அவ போட்டு அவ நிம்மதியா இருக்கட்டும். நீங்க போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்கி வேலை பண்ணுங்க. அவன் என்னவோ பண்ணட்டும், கண்டுக்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட சொல்லாதீங்க. ஏன்னா இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து. புரியுறதுங்களா? இப்ப நம்ம சேர்த்து விடுறோம், அதை பயன்படுத்திக்கிட்டு முன்னுக்கு வருது உங்க கையில தான் இருக்கு. சரி, எல்லாரும் மதிக்கிற மாதிரி தன்னோட கால்ல சுய மரியாதையோட வாழணும்னு நினைச்சேன்னா உனக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஒன்னு மாமியார், ஒன்னு உன்னோட அம்மா. அவங்க 2 பேரும் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி 2 பசங்களை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் அவங்க. எங்க பாப்பா நர்சிங் படிச்சது மேம், ஆனா கொடுக்கல தெய்வம். நீங்க ஏன் இப்படி கொண்டு போய் கொடுத்தீங்க? அது லவ் மேரேஜ்? அது லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணல மேம், எல்லாம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணோம். போய் 10 இங்க 8 நாள் இருந்துச்சு, அங்க போய் 1 வாரம் தான் 3 நாள் இருந்துச்சு. நீ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணீங்க? இல்ல மேம், எல்லாரும் கேட்டாங்க பிடிச்சிருக்கானா, பிடிச்சிருக்கு, உங்க இஷ்டமானா.